வெரைட்டி ஆஃப் தோசை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற தோசை மஷ்ரூம் வெஜ் மிக்ஸ் தோசை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ற பார்க்க போகிறோம். மஷ்ரூம், பன்னீர், கேப்சிகம், கேபேஜ், கேரட்டு, green peas, ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையுமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, பேபிகார்ன் தனியாக ரெடி பண்ண வச்ச ஒரு செஸ்வான் சாஸ். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயத்தை வச்சு முதல்ல க்ளீன் பண்ணிக்கிங்க தோசைகளில். அடுத்த தோசை எல்லாம் நம்ம தோசை போடுறப்ப எந்த தோசையும் ஒட்டாது கொள்ளாது, அப்படியே வரும். மஷ்ரூம் மிக்ஸ் வெஜ் கறி ரெடி பண்ணி வச்சுப்போம். கடலெண்ணெய், நெய், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, பேபிகார்ன், ஃபைனலாக அந்த மஷ்ரூம். பாக்கி போட வேண்டியது இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சீசனிங்க்கு இட்லி பொடி போட்டிருக்கேன். மீதி இருக்க இந்த காய்கறியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நான் இதில் ஆக்சுவலாக நிறையா வெட்டி வச்சுருக்கேன். கம்மியாக இருந்தால் போதும். ஒரு ஸ்டஃப்டு தோசைக்கு தேவையான ஒரு குவான்டிட்டி இருந்தால். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இதில் பன்னீர் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்ருங்க. செஸ்வான் சாஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன், ஃபைனலாக தக்காளி. கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுருக்கு. இப்போ நார்மல் கண்டிஷனில் வச்சுருக்க அடுப்பை. ஃபிஃப்டி to 60% வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா பாருங்கள், அதாவது உங்கள் வீட்டு தோசை கல்லில் மேக்ஸிமம் பண்ண முடியல இந்த மாதிரி அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தோசையை ஊற்றிடலாம். இந்த மசாலாவை உள்ள ஆட் பண்ணிடலாம். மசாலா உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா மேக்ஸிமம் இதுலேயே ஆயில் கொஞ்சம் இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ தோசை திருப்பிடுவோம். மேக்ஸிமம் இதுக்கு நான் ஆயில் சேர்க்கலை, ஏன்னா இதில் இந்த செஸ்வான் சாஸ் ஊற்றுனதுனால ஆயில் அதிலே இருக்கும். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது திருப்பி போடணுன்றது அவசியம்லாம் இல்லை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் மிக்ஸ் வெஜ் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு